கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 49:25. கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவார். வானத்தில் உண்டான ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்துக்கொள்ளுங்க. பூமியிலையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, வானத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். வானத்தில் பசி இல்லை, பட்டினி இல்லை, துக்கம் இல்லை, நெருக்கம் இல்லை, பாடு இல்லை. அந்த ஆசீர்வாதத்தால் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. பூமியிலையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் பூமியில் நிரப்பக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாள் முழுவதும் தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தாவியர்களுக்கு கீழாகாதபடி, மேலாகும்படி, வாழாகாதபடி, தலையாகும்படி, மலை மேலே இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க. நினைப்பதுக்கு வேண்டுவதுக்கு மேலான காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.